நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நான் இந்த பக்கம் வரேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கணும் அப்படின்னா ஒரு கேம்பெயின் அப்படின்னா அதுக்கு சில அடையாளங்கள் தேவைப்படுகிறது. ஒரு பத்திரிகை ஆசிரியர்னா இப்படி இருப்பாரு, ஒரு டாக்டர்னா இப்படி இருப்பாரு, இந்த மாதிரியான கருத்தை முன்வைக்கிறவர் இப்படி இருப்பாருன்னு ஒரு அடையாளம் இன்னைக்கு தேவைப்படுது. அப்படி நீங்கள் ஒரு விலங்கு நல ஆர்வலர் என்று அறிவிப்பதற்காக, காட்டிக்கொள்வதற்காக, அடுத்தவர்களுக்கு சொல்லுவதற்காக என்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறீர்கள்? நான் பெட் லவர்னு காமிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்தே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆப்வியஸ்லி பேக் வந்து டாகோட பேக். டாக் தூக்கி காட்டுங்க அப்படியே. இந்த மாதிரி இது ஒரு பேக் டாக் மாதிரியே வச்சிருப்பீங்க. அது ஜிப் இருக்கும். அண்ட் இது என்னோட கீ செயின், பைக் கீ செயின் வந்து டாக்ஸ் இருக்கும். என்னோட பெண்டன்ட்ல என்னோட டாக் இருக்கும். ஓ காட்டுங்க அதுங்க. ஓகே இதான் லவர், டாக் லவர்னா ஓகே. அதுலயே நாய்க்குட்டி இருக்கு. அதுல ஒரு தனி டாக் சில்வர் ஒரு பக்கம் இது என்னது? இன்னொரு ரெண்டு சைடு ரெண்டு போட்டோ இருக்கும். நானும் என்னோட பிங்கியும். பிங்கிக்கு உங்க பேர் என்னமா? பிரீத்தி. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஆக்சசரிஸ்ல இயரிங்ல கவ் இருக்கும். அதுக்கப்புறம் என் ஷர்ட் வந்து ஒரு டாக் ஷர்ட்டு. அப்புறம் வீட்டில் ஸ்லிப்பர்ஸ்லாம் டாக்ஸ், அது மாதிரி நான் எங்க பார்த்தாலும் அது மாதிரி கலெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி அவேர்னஸ். இதுதான் நான் கேட்க விரும்புறேன். என் காரில் எடுத்து பார்த்தீங்கன்னா என் காரில் பின்னாடி வந்து 2-3 டால்ஸ் இருக்கும், டாகோட டால்ஸ் இருக்கும். ஓகே. ஃப்ரண்ட் ஆஃப் தி காரில் வந்து டேஷ்போர்டில் 2-3 டாக்ஸ் இருக்கும். ஓகே. கிளாஸஸ், எங்கள் வீட்டு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெக்கரேட்டட் ஒன்லி வித் டாக்ஸ். ஓகே. பிகாஸ் ஐ லிவ் பிரீத் வித் டாக்ஸ். குட். பின்னால என் ஏரியாக்குள்ளே வந்தீங்கன்னா பப்பு வீடுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். மோர் தென் மை ஐடென்டிட்டி, என்னோட டாகோட ஐடென்டிட்டியை தான் மோஸ்ட் ஆஃப் தெம் நோ. சரி ஓகே, ஐ ப்ரிஃபர் தட். ஐ மீன் லைக் என்னோட ட்ரெஸ்ஸிங்கில் என்னோட இதில் காட்டிக்கிறத விட என்னோட நாய் மூலமாக எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. அந்த நாய்க்குட்டி பேரை சொல்லி அவங்க வீடுன்னு சொல்லுவாங்க. டிஷர்ட்ஸ், அப்புறமா வந்து ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறமா டாட்டூ கூட போட்டிருக்கேன். பெர்மனன்ட் ஒன். நாய்க்குட்டி இந்த சைடு டாக், அந்த சைடு வந்து ஈகிள் ஃபால்கன், நடுவில் வந்து ஸ்பேரோ. ஓ வெரி பேஷனேட். யா பெட்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்றது இட்ஸ் நாட் ஒன்லி டு ஷோ ஆஃப். ஆனால் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க who don't really know that பெட்ஸ்க்காக இவ்வளோ பண்ணுவாங்களான்னு. ஸோ திஸ் இஸ் இன் a way செலிப்ரேஷன் என்ன பண்ணுவீங்க? இல்ல just like anybody else chocolates கொடுக்கிறது, ஸ்வீட்ஸ் கொடுக்கிறது, இட்ஸ் ஜஸ்ட் டு ஷோ தட் ஓகே அனிமல் லவர்ஸ்னா இவ்ளோ பெட்டுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னு சொல்றதுக்கு. ஓகே. உங்க பெட் என்னது? நாய்க்குட்டி. I have a pom Scoopy. என்னது? Scoopy, Pomeranian. Pomeranian dog. ஆமா. ஸ்கூப்பினா என்னமா? எனக்கு அதுவே புதுசா இருக்கு. ஸ்கூப்பினா ஆக்சுவலி ஸ்கூப்பி பப்பியா இருக்கும்போது இட் யூஸ் டு லுக் லைக் ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்தா அப்படி. ஓ அது பேர் ஸ்கூப். சோ சம்திங் அந்த மாதிரி ஃபர் பால் மாதிரி இருக்கும். சோ ஸ்கூப்பி. தென் நான் வந்து எப்பவுமே லெதர் அவாய்ட் பண்ணுவேன். லெதர் போடாம பார்த்துப்பேன். வாங்கவே மாட்டேன். பெல்ட், ஷூஸ். பெல்ட் அதான் ஷூஸ் எல்லாமே ரெக்ஸின் அது மாதிரி ஃபேக் லெதரே இருக்காது. அந்த மாதிரி தான் நான் பார்த்து சூஸ் பண்ணுவேன். குட். பக்கத்துல என்னோட யூசர் நேமில் ஜென்ரலாக லைக் ஃபேஸ்புக் தவிர என்னோட பேரும் என்னோட டாக் பேரும் கம்பைன் ஆகி தான் வரும். அண்ட் மோஸ்ட்டாக என்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் இல்லை வாட்ஸ்அப் எது இருந்தாலும் எல்லாத்துலேயுமே என்னோட டாக் இல்லாமல் என் ஸ்ட்ரீட் டாக் இருக்கும். எல்லாம் ஜென்ரலாகவே அனிமல் பிக்சர்ஸ். உங்க நாய்க்குட்டி பேர் என்ன? டோனி. ஓகே. யூஸ்வலாக நான் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ என் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் என்னோட பெட்ஸோட தான் இருக்கும் எப்பவுமே. அப்புறம் ஒரு அணில் குட்டி வச்சுருக்கேன். அணில் குட்டி? ஆமாம். அது பேர் ஃபெனி. ஃபெனி அப்படின்னா என்ன? ஃபெனினா ஃபெனி இஸ் an Indian drink. யூஸ்வலாக அவங்க சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து நாங்கள் கேர்ள்ஸ்ன்றதுனால இந்த பட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணுறோம். ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷன்ஸாக இருந்தாலும் ஐ டோன்ட் வேர் சில்க். நோ ஐ டோன்ட். பட்டே கட்ட மாட்டீங்க? நோ. அண்ட் தென் ஐ டோன்ட் யூஸ் எனிதிங் இன் லெதர். ப்ளஸ் என்னோட ஃபேஸ்புக் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் என்னோட நான் ஷேர் பண்ணுற பேஜஸ் உட்பட ஃபுல்லாக அனிமல்ஸ்க்காக தான் இருக்கும். ஓகே. ரிலேட்டடாக எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு நாய் 2 பூனை ஒரு முயல் வளர்க்குறேன் சார். இதுங்களுக்கு எல்லாமே நான் என்னோட ஹஸ்பண்டோட சர்நேம் தான் கொடுத்துருக்கேன். வெட்டினரி கார்டும் சரி, யார் கேட்டாலும் ஜீனோ சந்திரன், ஷிக்கி சந்திரன், மிஷ்டி சந்திரன், நிஷி சந்திரன் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து நான் சாப்பாடு போடுற எல்லா நாய்க்குமே பேர் இருக்கு. அந்த பேர் கூப்பிட்டு ஒரு நாய்க்குட்டி சார் டாக்ஸண்ட் ஜெர்மன் பிரீடுன்னு சொல்லுவாங்க. அவன் பேர் ஜீனோ சந்திரன். அப்புறம் 2 பூனை, அதில் ஒன்று வந்து ப்ளூ கிராஸ்லேருந்து அடாப்ட் பண்ண நம்ம நாட்டு பூனை, அவள் பேர் ஷிக்கி சந்திரன். அதுக்கப்புறம் ஒரு பர்ஷியன் கேட் இருக்குது, அவள் பேர் மிஷ்டி சந்திரன். அப்புறம் இப்போ ஒரு 2 months முன்னே ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் ஒரு முயலை பார்த்தேன், அதை காசு கொடுத்து வாங்கின்னு வந்து வளர்க்குறேன் நான். அவள் பேர் நிஷி சந்திரன். ஓகே. ஸோ எல்லாருக்குமே ஹஸ்பண்டோட சர்நேம் தான். ஆமாம், என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து இவங்க 3 பேரையும் என்னோட டாட்டர் சன்னு தான் நான் போட்டு வச்சுருக்கேன். யாராவது கேட்டா அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கானா 4 இருக்கு, ஆனா அவங்க மனுஷங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மனுஷ குழந்தை எப்போ வரும்னா அது வரப்போ இப்போதைக்கு வீட்டில் 4 இருக்குன்னு சொல்லுவாங்க. குட்.
சார் என்னோட வந்து நாய்க்குட்டின்னு சொல்ல மாட்டேன், நான் அது என்னோட பொண்ணு தான் அது. அதுக்கு நான் பர்த்டே கொண்டாடுவேன் வந்து அதுக்கு என்ன இது ஃபங்க்ஷன்னாலும் நம்ம அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் சமைப்பேன். அதுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், அதுக்கு வந்து கேக் கட் பண்ணுவேன் அதுக்கு பர்த்டேன்னா. நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் அனிமல் ரெஸ்க்யூவர். சின்ன வயசுலேருந்து எல்லாமே மதர்லெஸ் அனிமல்ஸ்லாம் வளர்ப்பேன். ஸ்குரில்ஸ் வந்து காலேஜுக்கே கூப்பிட்டு போயிடுவேன். ஸ்கூலில் காலேஜுக்கே கூப்பிட்டு போயிடுவேன். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இது இப்படி ஃபீட் பண்ணணும் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் அவங்களையும் தொட விடுவேன். பட் இஸ் இட் அலௌட் காலேஜுக்குலாம் ஸ்கூலில் கூட்டு போறாங்க? என்ன தெரியும், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஐடென்டிட்டி என் கூட வந்துடுச்சு. இவ அனிமல் லவர் அப்படின்ற மாதிரி தெரியும். அண்ட் ஐம் ஸ்னேக் ரெஸ்க்யூவர் டூ. அதனால கொஞ்சம் ஃபெமிலியராகவே இருப்பேன் எங்கே போனாலும். ஸோ அது எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஒரு வீகன், ஸோ நான் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். வீகன் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க என்னென்ன சாப்பிட மாட்டாங்க? வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் ஒன்றுமே யூஸ் பண்ண ஓ, மாட்டாங்க. அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ், அப்புறம் லெதர், எதுவுமே. ஆமா. ஸோ இப்போ வெஜிடேரியன்னா ஒன்லி காய்கறி சாப்பிடுவாங்க, நான் வெஜிடேரியன்னா நான்வெஜ் காய்கறி எல்லாம் சாப்பிடுவாங்க, எகிட்டேரியன்னா முட்டை மட்டும் சாப்பிடுவாங்க, வீகன்னா பால் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆமா. அதாவது விலங்குகள் மூலமாக கிடைக்கிற எந்த பொருளையும் சாப்பிட மாட்டாங்க. ஆமா. ஸோ ஒரு கம்ப்ளீட் எவ்வளோ வருஷமா நீங்க வீகன்? நான் வந்து ரீசெண்டாக தான் பிகம் அ வீகன் about 4-5 months back. ஓகே. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நான் வந்து முன்னாடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், பட் ஐ குடன்ட் லைக் கெட் த்ரூ இட். ஓகே. நான் இப்போ திருப்பியும் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், சேவ் அ லைஃப் அடாப்ட் அ ஹோம்லெஸ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ வேறெவர் ஐ கோனா அந்த மெசேஜ் வந்து போகிற எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறேன் நான். அதே மாதிரி வீட்டில் யார் கிட்ஸ் வந்தால் கூட அவங்களுக்கு அந்த ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கீ செயின்ஸ் வந்து டாக் இருக்கிற கீ செயின்ஸ், ஸோ அது அவங்களுக்கும் வந்து ஒரு எஜுகேஷன் ஆகும், அவங்களுக்கு ஒரு ரீச் ஆகும் அப்படின்ற ஸோ மாதிரி. கிஃப்ட்ஸில் கூட அந்த அனிமல்ஸோடைய படம் போட்டது அந்த மாதிரி எல்லாம். வேற யாராவது எனிபடி? நான் செய்கிற ரெஸ்கியூஸு அது ஃபேஸ்புக்கில் போடுறது, மற்றவங்கள வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறது, மற்றவங்கள என்னுடைய இந்த ரெஸ்கியூஸ் வந்துட்டு இட்ஸ் வெரி அட்வென்ச்சரஸ். ஸோ அவங்களையும் வந்துட்டு இந்த அட்வென்ச்சரில் வந்துட்டு கலந்துக்கிறது. ஸோ என்னுடைய ரெஸ்கியூஸ் மூலமாக வந்துட்டு பல பேர் வந்துட்டு என் கூட வந்துட்டு ரெஸ்கியூஸ் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அடிப்பட்ட மிருகத்தை வந்துட்டு இல்லாட்டி கிணத்துல இருக்கிறது, பூனையோ பாம்போ நாயோ பசுமாடோ எந்த ரெஸ்கியூ இருந்தாலும் வந்துட்டு அதை அட்டென்ட் ஸோ உங்கள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை ஃபேஸ்புக் அல்லது இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் அனுப்பி அதன் மூலம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷனை கிரியேட் மோட்டிவேஷன். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் காதுக்கு வர்றப்போ நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இவங்கள மாதிரி ஆட்களை பார்க்குறப்போ உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணம் என்ன? ஒரு எலிட்டிஸ்ட் மைண்ட் செட் இருக்குது இதில். அதாவது நாட்டு நாய்னா வந்து அது அன்ஓன்டு ஹோம்லெஸ், அதை தத்து எடுத்து வளர்க்கக்கூடாதா? அண்ட் இவங்களோட ப்ரையாரிட்டிஸை பாருங்கள். ஸ்ட்ரீட் டாக்ஸ், ஸ்ட்ரே டாக்ஸ் எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் வந்து எடுக்கல. மோஸ்ட் ஆஃப் தம் எடுத்திருக்க பெட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாரின் டாக்ஸ், பர்ஷியன் டாக்ஸ், இது எக்ஸாட்டிக் பிரீட்ஸ். ஓகே. ஒரே ஓவரால் பாயிண்ட்ல இதுல ஒரு எலிட்னஸ் இருக்கு, இது ஒரு மேல்தட்டு தனம் இருக்கு. எலிட்னஸ் இருக்கு.